மகிழ்ச்சி. அனைவருக்கும் 1100வது தின வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் 8 மணிக்கு தான் வராங்க. அதனால நம்ம அவங்க வர வரைக்கும், ஏன்னா அவங்க பேச போறது பெண்களும் பயணமும். நம்ம அது வரைக்கும் கொஞ்ச நேரம் பயணங்கள் பத்தி பேசலாம் அப்படின்றதா, பயண அனுபவங்கள் பத்தி பேசலாம் அப்படின்றதுதான் ஒரு சின்ன ஒரு இது போட்டேன். எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் அப்படி பேசணும்னா ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் பேசலாம். 5 10 நிமிஷம் பேசினா 3 பேர் தான் பேச முடியும். 5 நிமிஷம் பேசினா ஒரு 4 5 பேர் பேசலாம். இருக்கிறது 8 பேர் தான். யார பேச போறதுன்றது ஆஹ் ஆமா சார், நீங்க பேசுறீங்களா? ம். பேசுங்க. டக்கு பண்ணி சார் இது கேமரா சார் வணக்கம் சார் வணக்கம் ஆமா, சார். நீங்க கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. எஸ் சார் எஸ் சார் எஸ். கரெக்டா எஸ் இருக்கும். இல்லைன்னா தலை மட்டும் தான் தெரியணும். ஆமா சார். தலைன்னா தலை முகம் இல்ல. ஆமா ஆமா. முகம் தெரியல. இன்னும் தெரியலீங்களா? இல்ல இல்ல இப்ப இப்ப தெரியல. கரெக்டா இப்ப இப்ப கரெக்டா. இப்போ எஸ் சார் எஸ் சார். முதல்ல முகம் தெரியல. அதனாலதான் உண்மை சொன்னேன் உண்மை தலை. உண்மைதான் சார் உண்மை. சரி, எல்லோருக்கும் வணக்கம். தலைப்பு பயண கட்டுரை மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதில் நான் ஒரு 4 ஐட்டம் மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். 4 நிமிஷத்துல முடிக்க முடியுதான்னு தெரியல, பார்க்குறேன். சரியா? முதல்ல விசா வாங்கறதுக்காக இன்டர்வியூக்கு யூஎஸ்ஐஎஸ் இதுக்கு போகிறோம், ஜெமினியில். சரியா? அதில் 2 கதை இருக்குது. என் பொண்ணு கதை ஒன்று இருக்குது, என் கதை ஒன்று இருக்குது. அப்போ பையன் சொல்கிறான் அம்மா கிட்ட, அம்மா அப்பாவுக்கு பின்னால நில்லுங்க, சைட்ல நிக்காதீங்க. ஒண்ணு, வாயே திறக்காதீங்க, அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடி பாக்குறாங்க. சரி, போய் நிக்கிறோம் கவுண்டர் முன்னால. அந்த அது வெள்ளைக்காரன் உட்கார்ந்து இருக்கிறான். சரி, நான் ஏதோ 2 3 கேள்வி கேட்டான், பேரு ஊரு என்னவோ கேட்டான். சரி, அப்புறமா உங்க மைண்ட் டைனமிக் சென்டரை எப்போ ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேட்டான். நான் அஃபிஷியலா ஆரம்பிச்சது எல்ஐசியில் இருக்கிறப்பவே வேலை ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க் பண்றப்பவே ஆரம்பிச்சிட்டேன். நான் அதுல இருந்து டேட் சொல்றேன், 94ல இருந்து டேட் சொல்றேன், இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னுட்டு. என் ஒய்ஃபு பின்னால இருந்து என் ரெடி ஆச்சு, இப்பதான் ஆரம்பிச்சிங்க ரெஜிஸ்டர் பண்ண டேட்ல இருந்து. அவன் கண்டுக்கினான், இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அடிக்கிறதுல இருந்து தெரிஞ்சு ஓஞ்சி போ அப்படின்னு சொல்லிட்டு கிராண்டட். வணக்கம் சார். ஒய்ஃப் சொன்னான், வணக்கம் மேடம். பின்னால வணக்கம். நில்லுங்க, பின்னால நில்லுமா, சைட்ல நிக்காத, வாயே திறக்காதம்மா, எல்லாம் அப்பா பார்த்துக்குவாங்க. இது ஒரு கதை. 2வது, லண்டன்ல ஹீத்ரோ ஏர்போர்ட், அங்கிருந்து சேஞ்ச் ஓவர். சென்னை டு ஹீத்ரோ போய் ஹீத்ரோல இருந்து யூஎஸ் போனோம், சான் பிரான்சிஸ்கோ போனோம். என்ன இதுல ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கிறோம், இதே மாதிரி ஹீத்ரோல டிரான்சிட் போயிருக்கிறோம். எனக்கு தெரியும் எப்படி போறதுன்னு தெரியும். அது நிறைய லெவல் மாறணும்னு வச்சுக்கோங்களேன். கடத்தெரு வழியாவே போனோம். ஊரை பளபளன்னு லைட்டு போட்டு ஊர்ல இருக்கிற எல்லா கடையும் வச்சிருப்பானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். நகை கடை, ஃபேஷன் கடை, லிக்கர் கடை, கடை யாருக்கும். அதில் அப்படியே போனோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோம்னா அங்கே ஒரு லிஃப்ட் ஒன்று இருக்கும். அந்த லிஃப்ட்ல ஏறக்கூடாது, இறங்கணும். ஒரு 5 மாடிக்கு கீழே இறங்குனீங்கன்னா அது கொண்டு போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல விடும். அப்புறமா ரயில்வே ஸ்டேஷன்லயே உள்ளே டிரைவர்லாம் கிடையாது, கண்ணாடி முன்னால நீங்க பார்த்துனே போகலாம். அது பாட்டுக்கு போயினே இருக்கும் ட்ரெயின். சரி, அது ஒரு 4 5 கிலோமீட்டர் தாண்டி மொத்தமே 4 நிமிஷத்துல போயிடும். அது கொண்டு போய் அங்கே விட்டுரும். அங்கே விட்டதுக்கு அப்புறமா ஒரு எலிவேட்டர் பிடிச்சி மேலே ஏறணும். அப்புறமா ஒரு பெரிய ஷாப்பிங் மார்க்கெட் வழியா போய் நேர்கணும். அப்புறமா லெஃப்ட் ரைட்டு சென்டர்னு 3 4 பக்கமா பிரியும். அதை நம்ம ரோ கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்ம ரோம்ல ஒரு 20 ஐட்டம் வச்சிருப்பான், இந்தந்த பிளேன் இங்க வரிசையா அப்படின்னும். அதனால இப்போ 10வது 15வது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி ஐடியா இருக்குது, ஒரு தடவை வந்திருக்கிறோம், ஐடியா இருக்குது, பார்த்துக்குவோம். கையில் இருக்கிற டைம் எக்ஸாக்டா 1 ஹவர் டிரான்சிட்டுக்கு. ரைட் டைமுக்கு கொண்டாந்து விட்டான் பிளைனை. சரி, 1 ஹவர் இருக்குதுப்பா, ரைட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு. இதுவும் பையன் சொல்றான், அம்மா அப்பாவுக்கு தெரியுமா, நீ ஒன்றும் பண்ணாத, வாய மூடினுப்பா, எல்லாம் அப்பா பார்த்துக்குவாங்க, கொண்டு போய் விட்டுருவாங்கம்மா, நீ அமைதியா வாம்மா. என் ஒய்ஃபு லெஃப்ட்ல இருக்கிற கடையில சென்னை போற பிளைட் எங்க முடியும், லெவல் 4 எங்க இருக்கு, பாக்குறவனை எல்லாம் கேட்டுங்க, லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல பட்டு. அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 20 25 நிமிஷத்துல கொண்டு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 1/2 மணி நேரம் சும்மா தான் உட்காந்துட்டோம். ஆனா
இது நான் சொல்லிட்டேன், இனிமேல் உங்க கூட எங்கேயும் வர்றதா இல்லை. அதனால இதெல்லாம் நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க தவிர நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆச்சா. அதுக்கப்புறமா இன்னொரு கோளாறு என்னன்னா, என் பொண்ணுக்கு விசா இன்டர்வியூ பாம்க்ரோ ஹோட்டல்ல 30 வருஷமா ஹிப்னாட்டிக் சர்க்கிள் மீட்டிங் நடத்துறோம். நான் முக்கியமான புள்ளி பிரசிடென்ட் 14 வருஷம், மிச்சம் 6 வருஷம் வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் செக்ரட்டரின்னுட்டு எல்லா மீட்டிங்கும் நான் தான் ஆர்கனைஸ் பண்றது, எல்லா மீட்டிங்கும் காசு நாங்க தான் அரேஞ்ச் பண்றது. அதனால ஹோட்டல்ல இருக்கிற அவ்வளோ பேரும் தோஸ்து. சரியா. நான் காலையில 7 மணிக்கு கொண்டு போய் அங்க யூஎஸ்எஸ்ல பார்க்கிங் இடம் விட மாட்டான் அந்த காலத்துல. நான் காலேஜில் படிக்கிறப்ப லுங்கி கட்டின்னு சைக்கிள் கொண்டு போய் உள்ள விட்டுருக்கிறேன், அதெல்லாம் தனி கதை. இப்போ கிடையாது. குறுக்குல இந்த டிரைவின் இருந்தது, அப்போ டிரைவின்ல விட்டு இருந்தோம், அதையும் மூடி விட்டானுங்க. சரியா. அது மாதிரி ஏதோ ஒரு கோளாறு. நமக்கு தான் பாம்புரோ தெரியுமே, பாம்புரோவில் கொண்டாந்து வண்டி நிறுத்திட்டு நடந்து போயிடுவோம் 2 பேரும் அப்படின்னுட்டு கொண்டு போய் அங்க 7 மணிக்கு வண்டியை நிறுத்துறேன், நானும் பொண்ணுமா. அங்க நம்ம வெயிட்டர் கேட்குறாரு, என்னங்க இவ்வளோ காலையில வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா யூஸ்வலாக அந்த மத்தியானம் தான் வருவோம்னு வச்சுக்கோங்களேன், சண்டேல. இவ்வளோ காலையில வந்திருக்கிறீங்க, இந்த மாதிரி யூஎஸ்ஏஎஸ்ல பொண்ணுக்கு விசாக்கு வந்திருக்கேன், விசாக்கு போகணும், அதனால வண்டி இங்கே பார்க் பண்றேன் அப்படின்னேன். உனக்கு விசா கொடுக்கலன்னா அவன் வேற எவனுக்கு கொடுக்க போறான், போசார் அப்படின்னு வந்தாரு. போனோம், ஒரு 1 ஹவர்ல முடிஞ்சிச்சு. திருப்பி வந்தோம். சிரிச்சுட்டே பேசிட்டு வரணுமா, திரும்ப அந்த வெயிட்றாங்கன்னா, நான் தான் சொல்றேன்ல உங்களுக்கு கொடுப்பான்னுட்டு அப்படின்னா. சரி, நான் அந்த ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து வந்தேன். அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதுக்கப்புறம் திருச்சின்னு ஞாபகம் சரியா தெரியல எனக்கு. நான் ட்ரெயின் பிடிச்சி சென்னைக்கு வரணும். நான் பாட்டு போனேன். திருச்சியிலேருந்து நமக்கு சென்னை டைரக்ஷன் தெரியும் இல்லையா, அங்கே நின்றுட்டு இருந்தேன். ஒரு ட்ரெயின் இருந்தது, சார் தான் ஏறி உக்காந்துனேன். இது B1 என்னவோ 3rd AC. என் நம்பர் பார்த்தேன், B1 பார்த்தேன், ஏறினேன், உள்ளே உக்காந்துக்கினேன். என் வண்டி 10 நிமிஷம் போகல. அப்புறம் பக்கத்தில் கேட்டேன் எப்போ எடுப்பான்னு. அந்த பக்கம் கிராசிங் ஒன்று போகும் சார், அது போனதுக்கப்புறம் எடுப்பாங்க சார்னா. சரின்னு உட்காந்துருந்தேன். அப்புறம் எதிரில் ஒரு வண்டி வந்து நின்னுது. அந்த வண்டி நின்று ஒரு 5 நிமிஷத்தில் எடுப்பான்னு வச்சுக்கோங்களேன். நான் உட்காந்துருக்கிறேன் இங்கே. சரி, அவன் போய் தொலைஞ்சா நம்ம வண்டி எடுப்பாங்களாக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்போ இன்னொரு ஆள் வந்தார், வந்து இது ஏன் சீட்டுன்னாரு. நான் சொன்னேன், இல்லையா இது ஏன் சீட்டு தான், நீ உன் டிக்கெட்டு காமி. நாங்கள்லாம் டிக்கெட் வச்சுருந்தோம். ஸோ இந்த பிரிண்டட் டிக்கெட் எடுத்து காமிக்கிறேன், B1 போட்டுக்குது, 15ஆம் நம்பர்னு போட்டுக்குது. அவர் டிக்கெட் எடுக்கிறாரு, அதுலேயும் B1 போட்டுக்குது, 15ஆம் நம்பர்னு போட்டுக்குது. இது என்னையா இது ரெண்டும் ஒரே நம்பர், எப்படியா பிரிண்ட் அடிச்சானுங்க. அப்புறம் அந்த ஆள் கொஞ்சம் அறிவு இருக்கிறதுனால அந்த ஆள் முழிச்சுக்கின்னு ட்ரெயின் பேர் பார்த்தாரு. அந்த ட்ரெயின் பேர் வேற பேர், இந்த பேர் கிடையாது. இது உன் ட்ரெயின் இல்லையா, உன் ட்ரெயின் வேற. அது என் ட்ரெயின் எங்க இருக்குது என்ன, அதை போகுது பத்தியா, அதான் உன் ட்ரெயின் அப்படின்னா. அவன் எடுத்துட்டான். கோயந்தான்னுட்டு திருப்பி போய் ரூம் போட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில் வேற ஏதோ பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ட்ரிச்சியில் 2 டைரக்ஷனா. யூஸ்வலா நமக்கு தெரியுற டைரக்ஷன் ட்ரிச்சி டு சென்னை இப்படி தாங்க போவோம் அப்படின்னு நமக்கு ஒரு டைரக்ஷன் தெரியும். அது ஜங்ஷனா, அது சேலம் பக்கமா எங்கேயோ அந்த பக்கம் கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சு, தெரியாது தஞ்சாவூரோ சேலமோ, அது பக்கம் வேற மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சு போகும் போல இருக்குது, நமக்கு தெரியாது. டிக்கெட்டு புக் பண்றப்போ இதுல கிடைக்கல, அதுல கிடைச்சது, எங்க கிடைக்குதோ புக் பண்ணிட்டோம், நமக்கு வண்டி பேர் தெரியாது. எப்போ போல வந்து உட்கார்ந்தா கோயந்தா அப்படின்னு ஆச்சு. அது ஒரு அனுபவம். அப்புறமா இன்னொரு கதை, குத்தாலத்துல ட்ரைனிங் ப்ரோக்ராம், ரோட்டரி ரயிலா. என் கிளாஸ் முடிஞ்சிடுச்சு, நிறைய பேர் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்னேன், யோ என் கிளாஸ் முடிஞ்சது, நான் குளிக்கிறதுக்கு போனேன், யாருன்னா வண்டி இருந்தா கூடியாருன்னா. ஒரு ஆள் சாவி எடுத்துக்கிட்டான். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன மற்றவங்களுக்கு புதுசா இருக்கும், அன்னைக்கு வராதவங்களுக்கு. வண்டி கொடுத்தான், நம்பர் சொன்னான். சரின்னு போயிட்டு நான் மோட்டர் சைக்கிள் ஏரியா முழுக்க தேடி பார்த்தா வண்டி காணும். திருப்பி அந்த ஆள்கிட்ட வந்து, யோ என்னையா உன் வண்டி காணும், நீ சொல்ற நம்பர் டேலி ஆக மாட்டேன், அங்கே இல்லவே இல்லை அப்படின்னேன். எங்க பார்த்தேன்னா 2 வீலர்ல தான் பார்த்தேன். யோ இது காரியா அப்படின்னு சொல்லிட்டு கார் கொடுத்தான். நான் இதுக்கு நடுவில் கூட்டின்னு போறேன்னு சொல்லி ஒரு ஆளை வேற கூப்பிட்டேன். சரி 2 பேருமா போய் தேடிட்டு 2 பேருமா திருப்பி வந்தோம். வந்து இந்த ஆளை கேட்டா, இது உன்னை யாரு 2 வீலர் பார்க்க சொன்னா, இந்த கார்ல போய் பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னா. காரா, அப்ப சரி இன்னும் 2 பேரும் வாங்கியான்னு இன்னும் 2 பேரை கூட்டிக்கிட்டு அப்புறமா கார் இருக்கிற இடத்துக்கு போய் நம்பரை டாலி பண்ணா, காரு கான்டேசான்னு ஒரு காரு. அது பானட்டு மட்டுமே 6 அடி இருக்கும். நாங்க இங்க ஏதோ மாருதி 800 ஓட்டுன்னு உட்காந்துருக்கிறோம். இப்போ உள்ள வந்தாச்சு, கூட 4 பேரையும் கூட்டின்னு வந்தாச்சு.
வண்டி காரு கான்டெஸ்ட் இருக்குது. இப்ப தெரியாதியா வானா விட்டுறியா நான் சொல்ல முடியும்? நாங்க மீச முறிக்கணும், வா உள்ள உட்கார், எல்லாத்தையும் வச்சுல வண்டி எடுத்தா. அது சின்ன மலை, ஆனா கூட மேல போது, ஆனா கூட கீழே இறங்கு. ஒரு 2 கிலோமீட்டருக்கு பயந்துக்கினே வண்டி ஓட்டினேன் அந்த காரை. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அப்புறம் அவன் தான் கத்து நம்ம பாட்டு ஊருக்கு நடக்கிறதெல்லாம் பேசின்னு போனோம். ஆனா அது குத்தாலத்துல கண்டெஸ்ட் அவன் நம்ம வீம்புக்குனா நாம போய் மோட்டார் சைக்கிள் ஆரம்பிச்சு அப்புறம் காருடான்னு ஒரு 4 பேரையும் கூப்பிட்டு அப்புறம் பார்த்தா கண்டெஸ்ட் அமைக்குது. அது ரோடும் கிடையாது, மேடு மதம். அதனால அது ஒரு நல்ல அனுபவம். அந்த மாதிரி வெளியில இந்த மாதிரி போனோம்னா, எங்கன்னா வீட்டை விட்டு போனா எல்லாம் நடக்கும், எல்லா விதமானதும் நடக்கும். நம்ம வீட்லயும் கோளாறு நடக்கும், ரயில்வே ஸ்டேஷன்ல கோளாறு நடக்கும், மீட்டிங்ல கோளாறு நடக்கும். நல்லா இருக்கும். சரியா? ஐ ஆம் டன். மத்தவங்க பேசுங்க. ரிஷி 9.5 நிமிஷம் பேசியிருக்கீங்க. ஐயோ, ரைட், ஓகே. அடுத்து யார் பேசுறது? என்ன சார் பேசுறோம்? ஒரு வரணும். சும்மா ஒரு டிராவல் இல்ல மேடம், அவங்க 8 மணிக்கு வருவாங்க. ஓ, அதனால நம்ம ஒரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 1/2 hour பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ண, வேற ஒன்றும். பயண ஓகே. அனுபவம். நீங்க நான் என்ன பேசவா சொல்லலாம்? சார்? நான் பேசவா? வாங்க வாங்க. மேடம். பேசுங்க பேசுங்க. வணக்கம். வணக்கம். உங்க லைட் தான் முகத்துல தெரியுது, நீங்க தெரியல. இப்போ இப்ப தெரியுதுங்க, கரெக்டா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 100வது நாள், நம் 1100வது நாள் நிகழ்வு. அந்த வகையிலே அதற்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பயண அனுபவம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே அந்த அனுபவங்கள் உண்டு. நான் நிறைய பயணம் செய்வதிலே விருப்பம் உடையவள் தான். நிறைய பயணம் செஞ்சிருக்கிறேன். அந்த வகையில என்னுடைய குழந்தைக்கு பெரிய பொண்ணுக்கு வந்து 1 வயசு தான், 1.25 வயசு. அப்போ ஒரு சின்ன பயணம் தான், ரொம்ப சுவாரஸ்யமான பயணம். எங்க பகுதியில அத்திரி மலை என்று ஒரு இடம் இருக்கு, சிவசைலம் என்ற ஊர். அம்மாக்கு, வசந்தி அம்மாக்கு தெரியும். சிவசைலம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு மேல இருக்க மலைக்கு பேரு அத்திரி மலை. துணிச்சலா குழந்தையும் தூக்கிட்டு போயாச்சு அந்த மலைக்கு மேல பயணம். ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான் அது. நிறைய பேர் வந்ததுனால குழந்தைய மாத்தி மாத்தி வச்சுக்காட்டாங்க. நான் போயினா, எங்க சார் வரல, நான் மட்டும் தான் போயிருந்தேன். போயிட்டோம். அங்க ஒரு அழகா அங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருந்தாரு. அவருடைய இடத்துல எங்களுக்கு தங்குறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது ஒரு திறந்த வெளியான ஒரு இடம் தான். அதுல வந்து குழந்தைக்கு தொட்டில் கட்டி போட்டுட்டு இரவு வந்து அங்கேயே நாங்களே உணவெல்லாம் சமைச்சு சாப்பிட்டோம். ரொம்ப ஒரு மறக்க முடியாத அனுபவம். வேறுபாடான பல ஒரு இடத்துக்கெல்லாம் அந்த சாமி எங்களை ட்ரெக்கிங் கூட்டிட்டு போகும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 நாய் குலைக்கிற மாதிரி ஒரு சத்தம். நாய்க்குட்டி, ஒரு நாய்க்குடை இல்ல, குட்டி நாய்க்குட்டி குலைக்கிற மாதிரி ஒரு ஓசை வந்தது. நாங்க பயந்துட்டோம், நிறைய நாய்கள் எங்க இருந்தோ வருதோ அப்படின்னு, குட்டிகள். அப்புறம் அவர் சொன்னாரு, இல்ல வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போனா, அங்க ஒரு மரம், அந்த மரத்தினுடைய அந்த காய்க்குள்ளோட காத்து வரும்போது இந்த மாதிரியான ஒரு ஓசை. மறக்கவே முடியாத அனுபவம் அது எனக்கு. அது மாதிரி எல்லாம் நல்ல அனுபவம் பண்ணி இரவு வந்து அந்த இடத்துல தங்குறோம், உணவு உண்டுட்டு தங்குறோம். திடீர்னு பாத்தீங்கன்னா என் பக்கத்துல வந்து என்னுடைய தோழியர் வந்திருந்தாங்க. அவங்க படுத்திருக்காங்க, நான் படுத்திருக்கேன். குழந்தைக்கு தொட்டில் கட்டி போட்டிருக்கிறோம். திடீர்னு அவங்க முழிச்சு, நான் முழிக்கல, அவங்க முழிச்சு பார்த்துட்டாங்க. அந்த தொட்டில் பக்கத்துல ஒரு ஆள் நிக்கிறாங்க. அந்த தொட்டில் பக்கத்துல. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒரு சின்ன அங்க மின்சாரம் கிடையாது. ஆனா ஒரு லைட் மாதிரி, அந்த லாந்தர் லைட் மாதிரி அந்த சாமி வச்சிருந்தாங்க. அந்த வெளிச்சத்துல கருப்பா ஒரு உருவம் தெரியுது, என்னன்னு தெரியல எங்களுக்கு. ஆனா திடீர்னு அந்த சாமியார வந்து என்ன பண்ணாரு, ஒரு கம்பு கொண்டு வந்து அதை விரட்டுறாரு. பார்த்தா கரடி. கரடி தான். அந்த குழந்தைன்னா அது தூக்கிட்டு போயிடும் அப்படி எல்லாம் பயமுறுத்துறாங்கன்னு வைங்க. அதனால பிறகு தைரியமா இன்னொரு நாள் அங்க தங்கணுங்கிறது, அது என்னுடைய அந்த அனுபவத்தை ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாது. அதே மாதிரி என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணம் வந்து நான் மலேசியாவுக்கு தான் போனேன். ஒரு 11 ஆண்கள், நான் ஒருத்தி மட்டும்தான் பெண் அதுல. மத்தபடி 11 பேரும் ஆண்கள் தான். அந்த அந்த ஆனா எனக்கு வந்து அது என்னுடைய அன்பு சகோதரர்கள் எல்லாருமே. அதுல ஒரே ஒரு முருகேசன் ஐயான்னு ஒரு பெரியவர், 70 வயது அவருக்கு. அவரும் எங்களோடு பயணம் செய்தார். உண்மையிலே அந்த பயணத்தை நான் மறக்கவே மாட்டேன். தன்னுடைய சொந்த பொண்ணு மாதிரி என்னை வைத்துக் கொள்வார். அந்த நம்ம அந்த எல்லாமே தாண்டி மலேசியாவுல போயிட்டு அந்த மலேசியால எல்லாம் சுத்தி பாக்குறது, அந்த வேன்ல போகும்போது பத்திரமா என்ன அப்படி ஒரு பத்திரமாக எல்லாம், என்னவோ அவர் தான் என்னுடைய ஒரு காட்ஃபாதர் மாதிரி ரொம்ப நல்லா வச்சுக்கிட்டாரு. அப்ப அந்த ஒரு பயணம் ரொம்ப நல்லா இருந்தது.
அது வந்து ஒரு 3 மாதத்திலே திரும்ப மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்குமான பயணமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ சமீபத்துல நான் சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன். அந்த பயணம் நல்லா இருந்தது. அது பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் யூரோப் பயணம். அதுவும் மிகச்சிறந்த பயணம் என்னுடைய வாழ்க்கையில. அதாவது இன்னைக்கு அவங்க பெண்களும் பயணங்களும் தலைப்பு கொடுக்கும்போது என்னை பற்றி தான் நான் நினைச்சேன். பரவாயில்ல, நான் வந்து ஒரு தேசிய மாணவர் படை அதிகாரியாகவும் இருந்த காரணத்தினால இந்தியாவில் உள்ள நிறைய இடங்களுக்கு நான் பயணம் செய்திருக்கேன். அதுல ஒரே ஒரு பயணத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு உஜ்ஜயினிக்கு வந்து எங்க குழந்தைகளை அந்த கேம்ப் என்சிசி கேம்புக்காக கூட்டிட்டு போகும்போது போறதுக்கு முதல் நாள் எனக்கு காலில் வந்து ஒரு சின்ன அடி ஆயிட்டுது. ஆனா நான் வந்து அதையெல்லாம் பொருட்படுத்தாம போயிட்டேன். ஆனா எனக்கு அவ்வளவு பெரிய மலையில மேல வந்து அது உங்களுக்கு தெரியும், அந்த உஜ்ஜயினி காளிக்கு வந்து படி ஆயிரக்கணக்கான படிகள் ஏறிதான் மேல செல்ல வேண்டும். அது எனக்கு ஏற முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஆனா உண்மையிலே என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். பஞ்சாப்ல இருந்து வந்திருந்த அந்த என்சிசி மாணவர்கள் வந்து அவ்வளவு பலசாலியா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க மா அப்படிதான் கூப்பிடுவாங்க, அம்மான்னு தான் கூப்பிடுமா அம்மான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அம்மா யூ ஷுட் கம் வித் அஸ் அப்படின்ட்டு அந்த 2 கை, எங்களுக்கு என்சிசில அப்படி ஒரு மெத்தட் உண்டு, 2 கையை 2 பசங்க இணைச்சுக்கிட்டு அதுல என்ன உட்கார வச்சு அவ்வளவு படியும் நம்பவே மாட்டீங்க. நம்ம தமிழ்நாட்டு பையங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அம்மாவை நமக்கு முடியல இவனுங்க தூக்கிட்டு போறான்னு. ஆனா அழகா என்ன உட்கார வச்சு மேல கொண்டு போய் என்ன வழிபாடும் பண்ண வச்சு அதே மாதிரி திருப்பவும் பொறுப்பா இருந்து என்ன கீழே கொண்டு வந்தாங்க. அதுவும் என் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு பயணமா நான் நினைக்கிறேன். இப்படி நான் இந்தியா முழுவதும் ஓரளவுக்கு எல்லா இடமும் பயணம் செய்துட்டேன். காசிக்கு ஒரு தடவை போயிருக்கும் போது, அதுவும் ஒரு கருத்தரங்கத்துக்காக போயிருக்கும் போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த பிரவாகம், காசியினுடைய கங்கையினுடைய பிரவாகத்தை பார்க்கக்கூடிய ஒரு 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 பாக்கியம் தான் அதை நான் சொல்லுவேன். தினம் எனக்கு எல்லாம் தேடுவாங்க, திடீர்னு எனக்கு காணாது. நான் அந்த நதிக்கரையில போய் உட்கார்ந்துருப்பேன். அவ்வளோ அழகா இருக்கும். சொல்லுவாங்க பாத்தீங்களா, நதியிலே போயிருவாங்க நிறைய பேர் அப்படின்னு. நான் உண்மையிலேயே அதை ஃபீல் பண்ணேன், அந்த நதியிலே நம்ம போயிருவோமா அப்படின்னு. அந்த அளவுக்கு அழகான அந்த நீர் ஓட்டம் அவ்வளவு அழகா இருந்தது. எல்லாருமே பயந்தாங்க. மேடம் நாங்க சாருக்கு பதில் சொல்லணும், நீங்க தனியா போகாதீங்கம்மாங்க. ஆனாலும் நான் போய் உட்கார்ந்து அதை பார்த்திருக்கேன். இப்படி என்னுடைய பயண அனுபவங்களை பற்றி நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல கட்டுரையே எழுதலாம். நான் எழுதல நான் இது வரைக்கும். அவ்வளவு அருமையான அனுபவங்கள் எனக்கு பயணத்தால கிடைச்சிருக்குது. இந்த வாய்ப்பை எனக்கு தந்த ஸ்ரீபன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். மகிழ்ச்சி மேடம், நன்றி. 6 நிமிடம் 14 நொடிகள் பேசிருக்கீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேற அடுத்தது வேற யார் பேசுறது? என்னோட experience பேசுறேன். சொல்லுங்க மேடம், பேசுங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே வந்து வின்டர் ரொம்ப மோசமாக இருக்கும். நாங்கள் வந்து பாஸ்டனில் எங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அன்னைக்கு சாயங்காலம் ஸ்னோ ஸ்டார்ம் வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் பிடிவாதமாக என் ஹஸ்பண்ட் வந்து, நாங்கள் நியூயார்க்கில் இருந்தோம், அப்போ ஆல்பனியில் இருந்தோம். ஸோ அங்கேருந்து ஒரு 300 மைல் வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்ட்டோம். அவங்க நாளைக்கு காலையில் போங்க, நைட்டு போவேனா அப்படி எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க. கேட்கல. சரின்னு கிளம்பிட்டோம். கிளம்பி நாங்கள் வந்து ஒரு 7 மணிக்கு கிளம்பி இருப்போம். ஒரு ஹாஃப் த வே, ஒரு 150 மைல் போயிருப்போம். கார் நின்று போச்சு. ஸ்னோ வந்துக்கிட்டே இருக்கு. கார் வந்து நின்றுருச்சு. நின்று ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும், அதாவது இங்கே ஸ்னோ அப்படின்னா கிடு கிடு கிடுன்னு உங்கள் கார் மேலெல்லாம் மூடிடும். கார் மேலெல்லாம் ஸ்னோ வந்து மூடிடும், ரோடெல்லாம் மூடிடும். யாருமே வரல. நாங்கள் ஒரு ½ அங்கே வந்து நீங்கள் ஹைப்போதெர்மியா, உங்களுக்கு வந்து ஹைப்போதெர்மியா வந்து நீங்கள் ரொம்ப குளிரில் நீங்கள் இறந்து போயிடுவீங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேலே அந்த இதில் இருக்க முடியாது உங்களால். நீங்கள் வந்து ஒரு வார்ம் இடத்துக்கு போகணும். அதில் நீங்கள், ஏன்னா கார் வந்து கோல்ட் ஆயிடுச்சுல்ல, காரில் ஹீட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ இவர் என்ன செஞ்சார், நான் திட்டிக்கிட்டே இருந்தேன். நான் சொன்னேன் இல்லை, அவங்க சொன்னாங்கல்ல, நீங்கள் கேட்கல அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவர் வந்து சரி சரி ஒன்றும் அழாத, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கலாம் அப்படிங்கிறாரு. நட நடக்கலாம் அப்படிங்கிறாரு. நடந்து, சரி வேற வழி இல்லை, நடந்து ஆகணும். ஓகே சரின்னு அந்த ஒரு டோல் ரோடை தாண்டி வந்திருக்கோம். அதுக்கு வந்து ஒரு 2 மைல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 or 3 மைல்ஸ் நடக்கிறோன்னு ஹைவேல நடக்கிறோம். இங்கே ஹைவேல நடக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா 6 லேன் இருக்கும், கார் வந்துகிட்டே இருக்கும், ஸ்னோ கொட்டி இருக்கு. நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம்.
நடந்து போய் அங்கே டோல் ரோடுக்கு போயிட்டோம், டோல் இடத்துக்கு போயிட்டோம். நடக்கவே முடியல என்னால். நான் போயிட்டோம். போன உடனே அவன் வந்து பார்த்துட்டு எங்களை பார்த்துட்டு பயந்தே போயிட்டான். அவன் வந்து எப்படி நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டான். அப்புறம் அங்கே உள்ளே உட்கார வச்சு கொஞ்சம் டீ ஏதோ சாக்லேட்டோ ஹாட் சாக்லேட்டோ ஏதோ கொடுத்துட்டு அவனே டோல் கூப்பிட்டு டோ பண்ணுறதுக்கு டோ ட்ரக்கை கூப்பிட்டு அந்த டோ ட்ரக்கில் எங்களையும் ஏற்றி வச்சு எங்கள் காரை வந்து டோ பண்ணி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அவன் விட்டான். அவன் விட்டு அந்த ஒரு ஒரு ஒர்க் ஷாப்பு, அந்த ஒர்க் ஷாப்பில் அவன் கொஞ்ச நேரம் நாங்கள் அங்கேயே உட்காந்துருந்தோம். ஒரு 1 ஹவருக்கு 2 ஹவர்ஸ் உட்காந்துருப்போம். அவன் சரி பண்ணிட்டான், அந்த காரில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சரி பண்ணிட்டான். அப்பவும் நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, இப்போ போக வேண்டாம், இப்போ விடியட்டும். அப்போ வந்து ஒரு 3 மணி அப்படி இருக்கும். இப்போ போக வேண்டாம், நம்ம வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணிவிட்டு வெளிச்சம் வந்தோடனே போகலாம். இல்லை இல்லை, கார்லாம் சரியாயிருச்சு, ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, போகலாம் அப்படின்ட்டாரு. திருப்பி போகிறோம். திருப்பி போய் ஒரு 1 மைல் இருக்கும், திருப்பி நின்றுச்சு காரு. திருப்பி நின்றுச்சு. அப்போ ஸ்னோ கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, அப்படி கொட்டுது. இப்போ திருப்பி நடந்தோம். திருப்பி ஆ, அதாவது 3 மைல், இப்போ 2 மைல் இல்லை, இப்போ 3 மைல் திருப்பி நடக்கிறோம். திருப்பி அதே டோல் ரோடு போனால் அவன் அப்படியே பயந்தே போயிட்டாங்களே பார்த்து. என்ன இப்போதானே உங்களை ஏற்றி விட்டேன் ஒரு டோ ட்ரக்கில், திருப்பி வந்திருக்கீங்களே நீங்கள் அப்படின்னோடனே வேற நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம், இந்த மாதிரி போனோம், சரி திருப்பி ஒரு டோ ட்ரக்கை வச்சு திருப்பி அனுப்பிச்சு திருப்பி சரி பண்ணி நான் அப்போ சொல்லிட்டேன், நான் இனிமேல் வரமாட்டேன். அவன் வந்து அந்த எந்த இடத்துல சரி பண்ணுறாங்களோ நீங்கள் வேணால் போங்க, நான் இங்கேயே இருக்க போகிறேன், நான் இங்கேயே இருப்பேன், நான் யாரையாவது கூப்பிட்டு நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், நான் வரல, உங்கள் கூட இனிமேல் நான் வரல அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னால் நடக்க முடியல, ரொம்ப டேஞ்சரஸ் அது. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கேட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல வெளிச்சம் வந்தோடனே நாங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்தது அடுத்த நாள் 3 மணி மத்தியானம். ஓ இதுக்கு அவங்க வீட்டிலே இருந்திருக்கலாம், எல்லாம் பண்ணி. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ராம் சார் சொல்கிறாருல்ல, கேர்ள்ஸ் சொல்கிறத லேடிஸ் சொல்கிறத கேட்கணுன்ட்டு. லேடிஸ் சொல்கிறத கேட்கணும். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப யோசித்து தான் சொல்லுவோம். சில விஷயங்கள் வந்து நாங்கள் சொல்கிறத மென் கேட்கணும், அது கேட்காட்டி இதுதான் நடக்கும். மகிழ்ச்சி மேடம், நன்றி. அஹ், இனிமேல் இதுல போறது தான், ஸ்னோல போறது தான் மேடம் கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுக்க. வாங்க சக்கரபாணி சார் பேசுங்க. ஸ்னோல போக கூடாது. ஸ்னோல போகணும்னா அட்வைஸ் இல்ல, ஸ்னோல போக கூடாதுன்றது அட்வைஸ். அதான் உண்மை, அதுதான் போகக்கூடாதுங்க, இது ரொம்ப டேஞ்சரஸ், இது உண்மைதான், செல்வாக்கு தெரியும் அது. அதுதான். வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு தந்த ஸ்டீபன் சார் அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய பயண அனுபவங்களை ஒரு 4 புத்தகங்களை வெளியிட்டிருக்கேன். அடுத்த புத்தகமும் வெளியிட்டுது. அதில் கொஞ்சம் விளாவரியாவது இன்னொரு நாளைக்கு ஏற்கனவே பேசுகிற மாதிரி ஒன்று பெண்டிங் வச்சுருக்கேன். வேல்ஸ் கண்ட்ரிக்கு போயிட்டு வந்ததை பற்றி உங்களோட ஷேர் பண்ணலான்னு சார்கிட்ட சொல்லியிருக்கேன். அது ஒரு நாளைக்கு பண்ணலாம், அதனால் நான் அதை பற்றி அதிகமாக பேச விரும்பல. இது வந்து உண்மையிலே இந்த பயண அனுபவங்கள், இப்போ மேடம் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் மே மாதம் நாங்கள் அப்படி தான் கனடாவில் கால்கரிஸ் அண்டு ஜாஸ்பர் போயிட்டு வரலான்னு மாப்பிள்ளை ஆசைப்பட்டேன். ஜாஸ்பர் பார்க் ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் டே பண்ணுது, அது வந்துட்டு மே மாதத்தெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே இருக்காதுலாம். நாங்கள் அங்கே போயிட்டு ஜாஸ்பர் கிளம்புற அன்றைக்கி காலையில் பார்த்தா டோட்டலாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு ஸ்னோ ஆகுது, போகாதீங்கன்னாங்க. போகிற வழியில் அந்த செக் போஸ்ட் மாதிரி மடக்கிறாங்க எங்களை, போகாதீங்க, ஃபேமிலியோட போகிறீங்க, ரிஸ்க்கு, போகாதீங்கன்றாங்க. ஏன்னா என் மாப்பிள்ளையும் ஒரு ஃப்ரெண்டும் என்ன பண்ணாங்க, தைரியமாக பரவாயில்ல பார்த்துலாம், என்ன வந்தால் பார்த்துலான்னு. எல்லாரும் குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க நிறைய இருக்குது, 3 கார். அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருந்தோம். அது ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கப்ப நான் அது படத்தெல்லாம் கூட காட்டினேன். அப்படியே அவங்க சொன்ன மாதிரி அப்படியே கார் நின்று போகிற அளவுக்கு இருந்தது. ஆனாலும் கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு போகுது. ஒரு இடம் போல திடீர்னு பார்த்தா அந்த ஸ்னோ ஒழிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அந்த காலம் மாறி பனிப்பொழிவு இல்லாத காலத்தில் பனிப்பொழிவையும் பார்த்துட்டு போயிட்டு லாஸ்ட் இயர் தான் போயிட்டு விட்டுட்டு வந்தோம். இது உண்மையிலேயே பயண அனுபவங்கள் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது. இந்தியாவில் நான் வந்து கல்கத்தா சைடு தவிர மற்ற ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்டேட்ஸுக்கு விசிட் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துல ஒரு அனுபவங்கள். அதை தவிர்த்து வெளிநாடுன்னு சொல்ல போனால் மலேசியா, சிங்கப்பூர், கனடாவுக்கு ஒரு 3 தடவை போயிருக்கேன். லண்டன், ஸ்காட்லாந்து, அப்படி ஒரு சில நாடுகளுக்கு அப்படி போயிட்டு வந்திருக்கேன். ஒரு இடத்துல ஒரு அனுபவங்கள். உண்மையிலேயே அது ஒரு மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி சார், நன்றி. வேற யாராச்சும் ஒரு வார்த்தைகள் பேசுறீங்களா? மற்றவர்கள் யாருன்னா இருக்கீங்களா? பயண அனுபவங்கள். செல்வா. ஹலோ, பேசலாம் சார். வாங்க, கேக்குது. சந்தோஷம் சார், சந்தோஷம். நிறைய நினைவுகள் இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப சிம்பிளா குழந்தைத்தனமா ஒன்று சொல்றேன். முதல்ல நான் ஃபிளைட்ல எப்படியாவது போகணுன்றது என்னோட பெரிய பெரிய கனவு. எப்படியாவது ஏரோப்ளேன்ல போனோம். அதுக்கு என்ன நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா, கேட்டா எல்லாருக்கும் சிரிப்பா இருக்கும். எப்படியாவது கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு நான் அப்போ ரெகுலரா திருப்பதிக்கு போயிட்டு இருப்பேன். சென்னையில இருந்து திருப்பதிக்கு ஃபிளைட்டை பிடிச்சி நான் திருப்பதிக்கு போயிட்டு வரும்போது ட்ரெயின்லயோ இல்ல பஸ்லயோ வந்துடலாம். ஒரு முறையாவது நம்ம ஃபிளைட்ல போயிடணும்டா அப்படின்றது என்னோட கனவு. ஆனா இப்ப பாருங்க, ஃபிளைட்னாலே அலர்ஜியா இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. அதுதான் இப்போ நான் நினைக்கிறேன். அந்த ஃபிளைட் ஏன் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னா, இப்போ நான் பறக்குறானுங்க, பறக்கிறது வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், அப்புறம் கிளவுடுக்கு மேலெல்லாம் போகுது, ஃபிளைட் தெரிய மாட்டேங்குது. அப்ப அவன் என்ன மாதிரி நிறைய கற்பனையில இருக்கும். முதல்ல நான் சவுதிக்கு போறதுக்கு சென்னை டு பாம்பே ஒரு 10-11 மணி காலையில டைம்ல வந்து ஃபிளைட் எடுத்தாங்க. பாம்பேக்கு போறேன். அப்போ வந்து ஜன்னல் ஓரமா போய் உட்காந்துக்கிட்டு அது பாக்குறேன். அப்பவே எனக்கு ஏன்னா 27-28 வயசு, எருமாடு வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் குழந்தையா தான் இருந்தேன் நான். அது வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் ஒரு 2 or 3 மினிட்ஸ் கூட இருக்காது, லெஸ் தென் 2 மினிட்ஸ். அது என்ன ஆயிடுச்சு, கிளவுட வந்து கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நம்ம கிளவுட வந்துட்டு கிராஸ் பண்ணும்போது கிளவுட் நமக்கு ஈவனா வந்து அதுக்கப்புறம் கிளவுட் நமக்கு கீழே போறத பார்க்கும்போது அப்படி ஒரு குதூகலம் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளவு ஒரு ஹாப்பி. சின்ன குழந்தை மாதிரி நம்ம எப்படி சின்ன குழந்தையில ஃபிளைட்டை காமிச்சு டாட்டா காட்டிட்டு கை தட்டுவோம், அந்த மாதிரி ஆயிட்டேன் நான். இத வந்து நான் பாம்பேல இறங்கி அன்னைக்கு நைட்டு வந்து எங்க அண்ணன் கிட்ட போன்ல பேசுறேன். அப்போ நான் அவங்ககிட்ட நல்லா சேர்ந்தேன், அதை பத்தி எல்லாம் பேசல. நான் பேசுறது, டேய் தெரியுமா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம கிளவுட் நம்ம ரீச் பண்ணிடுறோம்டா, அவ்வளவு கிட்டதான் கிளவுட் இருக்கு. இததான் பேசிட்டு இருக்கேன் நான். காசை கொடுத்து அப்போ எஸ்டிடி அவ்வளவு காசு. அப்போ நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசிட்டு இருக்கேன். அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அந்த ஃபிளைட்ல அந்த கிளவுட கிராஸ் பண்ணும்போது இந்த ஹாப்பினஸ், அதை இன்னைக்கு என்னால மறக்க முடியாது. இன்னைக்கும் நமக்குள்ள இருக்க குழந்தைத்தனம் எட்டி தான் பாக்குது. இப்போ நம்ம ஃபிளைட்ல போனோம்னா சம்டைம் வந்துட்டு அதை நினைச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா பாக்குறது, அதெல்லாம் அந்த பழைய மெமரியை கொண்டு வரும். அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி இங்க யூஎஸ்லயும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸ்னோல ஓட்டவே கூடாது. காரணம் என்னன்னா, நான் பார்த்திருக்கேன் கண் கூட, நம்ம ஸ்னோல வந்து பார்த்து பிரேக்கே அப்ளை பண்ணக்கூடாதுன்னு. பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க கண்ட்ரோலே இல்லை வண்டி. நம்ம பக்கத்துலயே ஒருத்தன் வந்துட்டு இருப்பான், திடீர்னு பார்த்தா அவன் நம்ம எதுக்கு ராட்டின மாதிரி சுத்திட்டு இருப்பான். எதுக்குடா சுத்துறான்னே தெரியாது. அவன் ஒரு பிரேக்கை தான் அப்ளை பண்ணியிருப்பான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் கண்ட்ரோலே கிடையாது. அவன் போய் ஒரு 4 வண்டி இடிச்சு, அந்த சைட்ல போய் இடிச்சு, ஒரு கடைக்குள்ள போய் சொருவி ஒரு வழியா ஆக்கிடுவானுங்க. அது நம்ம கண்ணு இருக்கவே நடக்கும். ஏன்டா வெளில வந்தோன்னு இருக்கும். ஏன்னா நம்ம கண்ட்ரோல்லையும் இல்லை, அவங்க கண்ட்ரோல்லையும் இருக்காது. அதனால ஸ்னோல ஓட்டவே கூடாது, போகவும் கூடாது. முடிஞ்ச அளவுக்கு போகாம இருக்கிறது நல்லது. அது ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சார் யூஎஸ்க்கு வந்தது பிசினஸ் ட்ரிப்ல வந்தேன். 6 வாரத்துக்காக வந்தேன். சான்ஹோசேல சார் இருக்க ஏரியா தான், கலிபோர்னியால. அப்போ வரும்போது எனக்கு இதுக்கப்புறம் நம்ம யூஎஸ்க்கு வருவோமோ வரமாட்டோமோ, முடிச்சிடணும்டா, இந்த முறை யூஎஸ் ஃபுல்லா முடிச்சிடணும்டான்ட்டு அந்த சிலிகான் வேலியில இருக்க அவங்களே, அங்க லோக்கல்ல இருக்கவங்களே போகாத இடம்லாம் இன்டெல் மியூசியம். அங்க நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, இப்ப சிப் எவ்வளவு சைஸ் இருக்கு, நம்ம ப்ராசஸர் வந்து இவ்வளவுன்னு தானே இருக்கு. அந்த ப்ராசஸரு ஒரு 10 அடிக்கு ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷின் மாதிரி இருக்கும். மியூசியம்ல வச்சிருக்கான், ஐபிஎம்ல மியூசியம்ல வச்சிருக்கான். அவ்வளவு பெரிய ப்ராசஸர். அப்போ அந்த ப்ராசஸர்ல தான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தது ஒரு காலத்துல கம்ப்யூட்டர். அந்த ப்ராசஸர் மியூசியம்ல வச்சிருக்கான். அதை போய் பார்த்திருக்கேன். நான் போட்டோ போடுவேன், இங்க லோக்கல்ல இருக்கவனே பண்ணுவான், இதெல்லாம் எங்கடா இருக்கு, எங்கடா நீ போய் பாக்குறேன்னு தேடி தேடி ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே சண்டே போயிருக்கிறேன். ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்த்திருக்கேன், போட்டோ எடுத்திருக்கேன். ஒரே வாரத்துல வெள்ளிக்கிழமை நைட்டு கிரே ஹவுண்ட் பஸ்ஸை பிடிச்சி சான்ஹோசேல இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போய் காலையில லாங் பீச்னு ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணி, அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் எனக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான். வச்சுக்கிட்டு அப்பவே $100 $120 கொடுத்து டாக்ஸியை பிடிச்சி டிஸ்னி ஸ்டுடியோ போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாளே பத்தாது ஒரு ஸ்டுடியோ, ஒரு பார்க்க பாக்குறதுக்கு 2 நாள்லாம் எடுத்துப்பாங்க. ஆனா நான் 2 பார்க்கையும் ஒரே நாள்ல கவர் பண்ணேன்.
காலையில டு மத்தியானம் ஒரு பார்க்கு, திருப்பி வெளில வந்து அடுத்த பார்க்கு மத்தியானம் டு நைட்டு லேட் நைட்டு அந்த ஃபயர் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க ஒரு காரே கிடைக்காம ஒரு லேடி வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு வர ஒரு லேடி, அதுக்கு தெரிஞ்சு ஒரு டாக்ஸி டிரைவரை கூப்பிடுறாங்க. அவங்க கூட நான் கம்பைன் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி என் காசுலயே வந்துச்சு. ரிஸ்க் எடுத்து அவனுக்கு என்ன என்ன போட்டிருந்தா கூட கேட்பாரு ஆள் கிடையாது. 12 மணிக்கு வீட்டுக்கு வந்து திரும்பியும் காலையில ஏர்லி மார்னிங்லாம் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஓடி போய் யுனிவர்சல் ஸ்டுடியோ பார்க்கு அதை ஃபுல்லா பார்த்துட்டு, ஸோ இந்த ஒரு சாட்டர்டே சண்டேல 3 பார்க்கு பார்த்தவன் நான் தான். அவ்வளோ எனர்ஜி என் உடம்புல இருந்தது. அந்த பார்க்க பார்த்துதான், இந்த பிரம்மாண்டங்களை பார்த்துதான் என் மனசுல தோணுது என்னன்னா, இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை பார்த்துட்டு இருக்கோம், இதெல்லாம் நம்ம குழந்தைங்க பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய இடம், இதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோமேன்னு தோணுச்சு எனக்கு. அதனால ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஎஸ்க்கு ஃபேமிலியோட வந்த உடனே நான் அந்த வருஷமே முடிவு பண்ணது, என் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் யூனிவர்சல் பார்க்கும் யூனிவர்சல் ஸ்டுடியோவையும் டிஸ்னியும் காமிச்சேன். ஏன்னா அவங்க பார்க்க வேண்டியது, அதாவது மஸ்ட் வாட்ச் பிளேசஸ் அப்படின்னு நான் முடிவு பண்ணது. எல்லாமே அந்த முதல், அதுவும் நீங்க தனியா ஒரு டிராவல் பண்ணி கிடைக்கிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒரு எனக்கு கூட யாராவது இருந்தா கூட நீங்க வந்து நிறைய வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் உடனே ஷேர் பண்ணிடுவீங்க. அது பெருசா உங்களால உள்ள வச்சுக்க முடியாது. ஆனா தனியா இருந்தீங்கன்னா அது அப்படியே அப்படியே பொக்கிஷம் மாதிரி உள்ள அப்படியே பதிஞ்சிரும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். ஐ திங்க் ஐ எம் டன். தேங்க்யூ சார். சூப்பர் செல்வா, இன்ட்ரெஸ்டிங். நான் சொல்ல ஒரு இது குயிக்கா சொல்லிடுங்க, மணி ஆயிடுச்சு. நான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் போகும்போது இது இங்கே இருந்தான் என்ன பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு போகுது எனக்கு ஒரே ஒரு அப்போ ஒரு கவிதை எழுதினேன். கவிதை மாதிரி ஒன்று எழுதினேன். எல்லாமே என் கால் கடியில் கீழே, அதாவது கீழே வீடுகள்லாம் கால் கடி, இது இருக்குல்ல கோபுரங்கள் கால் கடியில் அப்படின்னு சொல்லி ரொம்ப தான் பாயிண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் கால் கடையில் எழுதுனேன். அதான் எனக்கு இவர் ஃப்ளைட் அனுபவம் போது சொல்லும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. தேங்க்யூ. மகிழ்ச்சி 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 சார், நன்றி. அப்புறமேல இது ஒருக்க இந்த இது இருக்குல்ல, நம்ம ஃப்ளைட்டில் வரும்போது பூனேல இருந்து பெங்களூருக்கு வரும்போது ரெயின் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அது வந்து பயங்கர வந்து அந்த விங்ஸ் இருக்குல்ல, படன்னு பறவைக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சு பட் ரொம்ப கண்ட்ரோலாக ஒரு இறங்கும் போது, அது ஆக்சுவலி மேலே ஹைட்டாக இருக்கும்போது இல்லை, அது இடையில கிளவுடுக்குள்ளே வந்து கிளவுடு உள்ள இருந்து மழை வந்துக்கிட்டு இருக்கு, அது வரும்போது நடந்தது. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது ஜன்னல் ஓரத்தில் சீட் இருந்ததுனால ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வேற யாருன்னா ஒரே ஒரு லைன் ஆட் பண்ணிடுறேன். கொரோனா பீரியட்ல பிளேன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க ஒரு 6 மாசத்துக்கு. டெய்லி ஈவினிங் 6லேருந்து 7 நானும் ஒய்ஃபும் மொட்டை மாடியில் நடப்போம். அந்த காலி ஆகிறப்ப பார்த்தா அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ போர் அடிக்கும். ஒரு பிளேன் போச்சுன்னா ஜாலியாக இருக்கும். அந்த 6லேருந்து 7 ஒரு 5-6 பிளேன் போகும். எல்லா பிளேனும் வீட்டு எங்கள் தலை மேலே போகும்னு வச்சுக்கோங்களேன். அது பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த கொரோனா டைமில் அவ்வளோ கோவம் வந்துச்சு, பிளேனே இல்லை, போர் அடிக்குதே, எப்படி நடக்கிறது அப்படின்னுட்டு. டன். மற்றவங்க வேற யாராச்சும்? சார் எல்லாம் பேசிட்டாங்களா சார்? நீங்க பேசுங்க, வாங்க. இல்ல சிவகுமார் சார் எல்லாம் பேசிட்டாருங்களா? சிவகுமார் பேசணும், நீங்க பேசணும்னா பேசுங்க. நீங்க பேசுங்க. சார் பேசிட்டு அவங்க எப்பவுமே காப்பி அடிச்சுதான் பேசுறோம். கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம நிறுத்திடுவோம். சார் நீங்க பேசுறீங்களா சிவகுமார் சார்? சார் ஒண்ணும் இல்லை சார், ஐ எம் லோக்கல் மேன். தமிழ்நாடு விட்டு அதிகமா போனது பூனா ஒன்றுதான். ஏதாச்சும் ஒரு அனுபவம் தமிழ்நாடுல பக்கத்து தெருவுல போன அனுபவம் கூட சொல்லுங்க. அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, சர்வீஸ்ல போறப்போ ஆல் ட்ரைபல் ஹில்ஸ் போயிருக்கேன். அது அங்கேயே தங்கி இருந்திருக்குன்றது ஒரு அனுபவம். ஜவ்வாது மலை, கொல்லிமலை, கல்ராயன் மலை எல்லா பகுதியிலும் டீப்பா போயிருக்கேன். அது ஒண்ணு. பவானி சாகர்ல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல போறப்போதான் வீரப்பன் மலைக்கோட்டைக்கு நான் போய் வந்து பெரிய அனுபவம், ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். பவானி சாகர்ல ஒரு 3 வாரம் எல்லா அதிகாரிகளுக்கும், அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளுக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அபிஷியல் ப்ரொசீஜர், டிசிப்ளினரி கேஸ் எப்படி பார்க்கணும், எப்படி டே டு டே தபால்கள் எப்படி பார்க்கறதுக்கு ஒரு அங்க ஒரு இது உண்டு. 3 வாரம் கொடுத்தாங்க. அப்போ என்னோட இருந்த பசங்க வெட்டினரி காலேஜில் படிக்கிற டாக்டருங்க. அவங்க சண்டே ஏன்னா ஃப்ரீ இல்லைங்களா, அங்கிருந்து ஊருக்கு வர முடியாது. 3 வாரமா அங்கேதான் தங்கியிருந்தோம். அந்த சந்தன வீரப்பன் இருந்த ஏரியா எல்லாம் போயிருக்கோம். நைட்ல அங்க ஹோட்டல் சாப்பிட்றப்போ எப்போனா வருவார் சார், எப்போனா போவார் சார்.
அவனை பத்தி ஒரு மரியாதையாவே பேசியிருந்தாங்க. அது ஒண்ணுங்க. அந்த என்னோட இருந்த அந்த வெட்டரி காலேஜ் பசங்க, சார் இந்த காட்டு பகுதி போய் பார்த்துங்க சார், ஒரு நாள் சண்டே காலைல கிளம்புனா சார், யானையை பார்க்கணும்னு அவங்க ஆசை. அந்த வெட்டரி காலேஜ் பசங்களுக்கு யானையை தூரத்துல இருந்தா பார்த்தோம்னு சார். கூட 3 பேர் போனோம். அந்த தாளவாடின்றாங்களே அந்த பக்கம், அந்த அன்னக்கிளி படத்துல வர்ற நீரோட இருக்குல்ல, இந்த சிவகுமாரம் சுஜாதாவும் இதுல போவாங்களே, அந்த ஆறெல்லாம் கடந்துட்டு நம்ம மலைக்கு போறோம். நடந்தே தான் போறோம். போறோம் அவங்க யானை எங்கேயோ சத்தம் கேக்குது, அந்த நோக்கி போயிட்டே இருக்காங்க. திக்கு தெரியாத காட்டுல நாங்க போயிட்டே இருக்கோம். காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சது, போறோம் எங்க போறோன்னே தெரியல. அவங்க எங்கேயே இருக்கு சார். அந்த யானையுடைய அந்த கிட்டத்தெல்லாம் அந்த அடையாளத்துக்கிட்ட போறாங்க. போய் ஒரு டீப்பா மேலே இறங்கி பார்த்தா ஒரு இடத்துல எங்கேயோ இருக்கு. பார்த்துட்டாங்க அந்த பசங்களுக்கு. சோ கியூரியஸ் டு see the elephant, காட்டு யானை பார்க்கணும். அங்க இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. என்ன கிட்ட போவாங்க சார், அட்டாக் ஆகுது, திரும்பிடலாட்டாங்க. திரும்பி வர்றப்போ அவங்களுக்கு மணி 3 4 திரும்பி வர்றதுக்கு வழியே தெரியல. அப்புறம் வந்து தாளவாடின்னு பேரு கேட்டு திரும்பி வந்து ஈவினிங் 4 மணி 5 மணிக்கு தான் சாப்பிட்டேன். காலையில சாப்பிட்டதோட அது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பசங்களுக்கு அவ்வளவு தைரியம், அவ்வளவு துணிச்சல், அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அது அந்த அனுபவத்துல அந்த மலைக்காடு பகுதியில சந்தன வேரன் இந்த ஏரியால போய் வந்தது ஒரு பெரிய அனுபவம். மற்றபடி ட்ரைபல் ஹில்ஸ் எல்லாமே போயிருக்கு. அது ஜவ்வாதுமலையில இருந்து ஆலங்காயத்திலிருந்து மலைக்கு போறது, அங்கிருந்து திருவண்ணாமலை பகுதிக்கு வந்து, அங்கிருந்து வெள்ளூர் பகுதிக்கு வர்ற எல்லா ரூட்டும் போயிருக்கு. அதெல்லாம் ஒரு நல்ல அனுபவம். அப்படிதான் என்னுடைய அனுபவம், சின்ன அனுபவம். பக்கம் லோக்கல் தமிழ்நாட்டுக்காரன். மேக்சிமம் கன்னியாகுமரி போயிருப்பேன், இந்த பக்கம் திருப்பதி போயிருப்பேன். அவுட் ஆஃப் த ஸ்டேட்னா பூனாவுக்கு அபிஷியலா போனதா உண்டு. ஏற்கனவே பல முறை ஒரு முறை சொல்லியிருப்பேன், நெவர் விசிட்டட். ஃபிளைட் பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இல்லை, போகக்கூடிய வசதி இல்லை. அந்த ஃபிளைட்ல போகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. இது ஃபார் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி. கல்யாணி மேடம் பேசுறீங்களா? மேடம் வேற கை தூக்கிட்டாங்க. சார் இல்ல, நான் நைஜீரியால இருந்து ஒரு தடவை இந்தியா வந்துட்டு போக வேண்டி இருந்தது. நான் மட்டும் தனியா வந்தேன். அப்ப வரும்போது அங்கிருந்து எடுத்தது எத்திஹாடு. இங்க வந்து இறங்கினதுக்கு அப்புறம் திருப்ப எத்திஹாட்ல வந்து டிலே பண்ணிட்டு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவன் எடுக்கல. வந்தது அதுல வந்தேன். திருப்ப இங்க இருந்து கத்தார் ஏத்தி விட்டான். அங்க போய் இறங்கினா அங்கேயும் ஃபிளைட் இல்ல. மறுபடியும் அங்கிருந்து கென்யன் ஏர்வேஸ் பிடிச்சி திருப்ப அங்க கென்யா போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் வந்து லேகோஸ் போய் சேர்ந்தேன். ஒரு 3-4 போர்டிங் பாஸை கையில வச்சுட்டு ஊர் போய் சேர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. அப்போ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்னு வந்து சின்னதா இருக்கும்போது ரக்ஷா ஐ திங்க் ஒரு 1st ஸ்டாண்டர்டோ 2nd ஸ்டாண்டர்டோ இருக்கணும், லண்டன் போயிருந்தோம். அங்க போயிட்டு இவரோட பாஸ் வீட்டுக்கு வந்து டின்னருக்கு கூப்பிட்டுருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு டின்னருக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது அந்த ட்ரெயின் தான் எடுப்போம் இல்லைங்களா. திரும்பி வந்துட்டு இருக்கும் போது நாங்க ஒரு ட்ரெயின் உள்ள ஏறிட்டோம். ஏறினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கையில வச்சிருக்கிற பேப்பரு அட்ரஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம ட்ரெயின் போற டைரக்ஷன் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஏறிட்டோம் அப்படிங்கிறது தெரியுது. அங்கதான் ஆட்டோமேட்டிக்கா டப்புன்னு க்ளோஸ் பண்ணிக்குவேன். நாங்க வந்து என்ன இல்லைங்களே, இந்த பக்கம் யாரோ போட்டிருக்கான் இப்படி போட்டிருக்கான்னு நானே இவரு ஸ்ரீராம் எல்லாரும் அதை பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள தப்பா ஏறிட்டோமோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள ரக்ஷா கீழே இறங்கிட்டான். நைட்டு 7-8 மணி அவ கீழே இறங்கிட்டா. இறங்கினதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒன்னும் புரியல. டக்குன்னு அவ இறங்கின உடனே பின்னாலே இறங்கணும். இறங்கினதுக்கு அப்புறம் உடனே டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்டேஷன்ல வந்து யாருமே இல்ல. ஆக்சுவலா அவன் மட்டும் தனியா நின்னு அதுக்கு ஒரு ஃபியூ, எனக்கு இப்பவும் உடம்பு நடுங்குது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு முன்னால அந்த க்ளோஸ் ஆயிருந்தது டோரு. ஒண்ணுமே பண்ண, அந்த ஸ்டேஷன் ஃபுல்லா எம்டி. அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அது இப்ப நினைச்சாலும் பயமா இருக்கும் அது. அப்புறம் செல்வா சார் சொன்ன மாதிரி ஸ்ரீராமுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சோலோவா ட்ரிப் போறதுதான். அவன் இங்க 2 டிகிரி முடிச்சுட்டு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா கிட்ட கேட்டது எனக்கு ஒரே ஒரு சோலோ ட்ரிப் போகணும் அப்படின்னு தான் கேட்டான். ஃபர்ஸ்ட் அது பிரான்ஸ் யூரோப் இங்கெல்லாம் போயிட்டு அவன் தனியா போயிட்டு அதுக்கப்புறம் தான் போய் ஹி ஜாயின் திஸ் ஜாப். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இப்பவும் அந்த லாஸ்ட் வீக் கூட லண்டன் போயிட்டு வந்தான். சோலோவா தான் போவான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அது. எனக்கும் பிடிக்கும், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவ்வளவுதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். வாங்க சார், வினயதன் சார் வாங்க, ஒரு வார்த்தைகள் பிக்கா. ரொம்ப நினைவு கூர்ந்தது. அதாவது நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த பயணங்கள் எல்லாமே நமக்கு நினைவுகளாத்தான் இருக்கு. அத இந்த ரெக்கார்ட் பண்ணி வைக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமா கருதுறேன். இப்ப ஸ்டீவன் சார் போனதெல்லாம் எடுத்து ஒரு
கோட்டோட போட்டுக்கிட்டு வர்றாரு. அதை பார்க்கிற போது அங்க போன நினைவுகள் பூரா வருது. நான் இப்ப சொல்லணும்னா நான் நிறைய அதிக பயணம் போகல. ஆனா கல்கத்தா, யுஎஸ்ஏ, புனே இந்த மாதிரி இதுக்கு போற போது, உறவினர்கள் இருக்க போது நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அமெரிக்காவில் அவருக்கு நான் மறுபடி லெட்டர், அதாவது இப்பதான் இந்த நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் அப்ப எடுத்த போட்டோவை, அதாவது இந்த ட்ரம்ஸ், யாரு ட்ரம்ஸ்ல ஒரு பெரிய ப்ராப்ளம், இந்த மொட்டை அடிச்சிருப்பாரு மணி அவர் யாரு, மணி தங்கமணி ஆஹ் மணி அவரு திடீர்னு எங்களை வந்து, நாங்க தமிழ்ல பேசவும் எங்களை வந்து ஹலோ நல்லா இருக்கா அப்படின்னு எங்களை வந்து கேக்குறாரு. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நான் அவரை போட்டோ எடுத்தேன், யாரே என்னுடைய நண்பரை. அவருக்கு அந்த போட்டோவை நான் திருப்பி அனுப்பி வைக்கிற போது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் என்கிட்ட திருப்பி திருப்பி சொன்னாரு, எப்படி சார் நீங்க எடுத்தீங்க, ஒரு செகண்ட்ல தானே சார் இருந்தா, கொஞ்ச நேரம் அவர் நல்லா பேசிட்டு போனார் கொஞ்ச நேரம். அப்ப எடுத்தத அது மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய வணிக யுக்தி கூட இதை பயன்படுத்துறாங்க. நான் இன்சூரன்ஸ் கிளாஸ் வர்றது உண்டு. போற இடங்களை இப்ப இது பண்ணி மறுபடி we can reel it. அந்த சுச்சுவேஷன்ல மறுபடியும் நிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே. வரும்போது நான் யாரும் போகாத மியூசியம், நூலகம் அமிதா இது மேடம் மாதிரி சான்ஸ் போயிருக்கு. கொடுக்குறோம் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. அமிதா மேடம் வாங்க, அமிதா மேடம் வாங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வணக்கம். சிவகுமார் சார் சொன்ன உடனே நான் நினைச்சேன், நான் கன்னியாகுமரி கூட பார்த்தது இல்ல சார் சிவகுமார் சார். அதனால நீங்க கன்னியாகுமரி போயிருக்கீங்க, மகிழ்ச்சியா இருங்க, சரிங்களா? நான் கன்னியாகுமரி கூட போனதில்ல, தமிழகத்துல கூட நான் நிறைய இடங்கள்லாம் போனது கிடையாது. வருத்தமே நான் இல்லம்மா, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. அதனால நோ ரிக்ரெட். இல்ல நான் லோக்கல்ல தான் சுத்தினேன், அப்படி எல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டியது இல்ல. நம்ம நோ சுத்த ரிக்ரெட். வரைக்கும் நம்ம மனசுல இருக்கிறதே பெரிய விஷயம் தான் சார் அது. அதனால எல்லோருக்கும் வணக்கம். ஆமா, வணக்கம்மா வணக்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதனால நான் சார் இங்கே இருந்து என் பொண்ணு டெலிவரிக்குன்னு போனேன். நம்ம சிவகுமார் சார் கிட்ட தான் இதை சொல்லணும்னு இப்ப சொல்றேன். நான் இங்கே இருந்து கோலாலம்பூர்ல தான் என் பொண்ணு இருந்தது. அங்க எனக்கு அப்ப சிக்கன் குனியா வந்த புதுசு, கொஞ்ச நாள் தான் ஆகி இருந்தது. உடம்பு ரொம்ப மோசமான கண்டிஷனு. அதோட அங்க போயிட்டு போகணுமேங்கிறதுக்காக போயிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நான் சிங்கப்பூர் போய் அங்க ஒரு பெரிய புல்லுல தடுக்கி விழுந்து கால் மறுபடியும் ரொம்ப பெருசா வீங்கி நடக்க முடியாம ஊர் சேர்ந்தேன் சார் நான். அதனால எங்க போனாலும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு பொசுப்பு வேணும். அது ஒண்ணு ஆச்சுங்களா? இருக்கிற லோக்கல்ல அனுபவிக்கிறோமா, மகிழ்ச்சியா அனுபவிச்சுட்டு போயிடணும் சார். அந்த உண்மை ஒரு உண்மை உண்மை. அதான் சொல்லணும். நீங்க சொன்னதுக்கு பிறகு நான் இது எனக்கு தோணுச்சு, சரி அதை சொல்லி வைக்கலாமே அப்படின்னு. நானும் உங்களோட சேர்ந்து பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி சார். சந்தோஷம் சந்தோஷம், மகிழ்ச்சி 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 மேடம். ஜன்னலுக்கு வெளியே பாத்துக்க வேண்டியதுதான். ஜன்னலுக்கு வெளியே பாத்துக்க வேண்டியதுதான். கெஸ்ட் வர்றதுக்குள்ள நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைச்சோம். நிறைய பரவாயில்ல, நிறைய தகவல்கள் எல்லாருமே அது கொஞ்சம் சொன்னீங்க. இன்னும் வரல அவங்க சுபாஷினி. வேற யாராச்சும் ஒரு வார்த்தைகள் பேசலாம். ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் சார், ஒரே ஒரு செகண்ட் தான். நான் 1982ல அமெரிக்கா வரும்போது நாங்க எங்கெல்லாம் அந்த பிளேன் ஸ்டாப் பண்ணுச்சுன்னா, சென்னையில இருந்து பாம்பே, பாம்பேல இருந்து பெஹ்ரான், பெஹ்ரான்ல இருந்து அபுதாபி, அபுதாபில இருந்து லண்டன், லண்டன்ல இருந்து அமெரிக்கா. இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? ஆமா, அதாவது அத்தனை இடத்துல இப்பெல்லாம் அங்க இருந்து கத்தார்னா தோஹா, தோஹா டு அமெரிக்கா வந்துடுறோம். லுஃப்தான்சானா ஃப்ராங்க்ஃபர்ட், ஃப்ராங்க்ஃபர்ட் டு அமெரிக்கான்னு வந்துடுறோம். அப்போ அப்படி கிடையாது. 1982ல அவ்வளவு ஃபியூல், அதுக்கு அந்த ஃபியூல் எடுத்துக்கிறதுக்கு ஒரு இடமா நிற்கும். முதல்ல பார்த்து எப்படா போய் சேர போறோன்னு வேற இருந்துச்சா, இது என்ன எல்லா இடத்துலயும் நிக்குது, இது எல்லா இடத்துலயும் கீழே இறக்கி விட்டுருவான். அந்த டிரான்சிட்ல உக்காந்துருக்கணும். நம்ம கிட்ட கையில ரொம்ப பணம் இருக்காது, போய் காஃபி டீலாம் வாங்கிக்கிறதுக்கு. என்கிட்ட இருந்ததே ரொம்ப கொஞ்சம் பணம் தான். அதில் போய் ஒன்றும் வாங்க பயமா வேற இருக்கும். நம்ம என்ன போய் வாங்குறது, டாலரை கொடுக்கறதா இல்லை ரூபாயை கொடுத்தா வாங்கிக்குவானாவும், கையில ரூபா வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் வெளியில போய். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் லண்டன்ல இருந்து அதுக்கப்புறம் அட்லாண்டிக் ஓஷன் அதை தாண்டி வரணும். அதுக்குனால எங்கேயுமே ஸ்டாப் பண்ண முடியல, நேரா வந்துட்டோம். ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ இடத்துல ஸ்டாப் பண்ணோம்.
ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளைட்லாம் வந்து ரொம்ப குயிக்காக போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நியூயார்க்லேருந்து நேர ஸ்ட்ரெயிட் டெல்லி, ஸ்ட்ரெயிட் பாம்பே, அப்படியே இப்போ சிகாகோலேருந்து ஸ்ட்ரெயிட் டெல்லிக்கு வருது. 14 ஹவர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். இப்போ எலான் மஸ்க் சொன்னதை பார்த்தா டெல்லியிலேருந்து 4 மணி நேரத்தில் அமெரிக்கா வந்துடலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு இலான் மஸ்க்கு. 4 மணி நேரமாம், 4 மணி நேரம் ஆக்கியிருக்காரு. அது வந்துச்சுன்னா வீக்கெண்டே காலையில் வந்துட்டு அடுத்த நாள் சண்டே மண்டே கிளம்பி வந்துடலாம். இப்போ சென்னை இன்ட்ரெஸ்டிங் டு இன்ட்ரெஸ்டிங் பெங்களூர் 20 நிமிஷத்துலன்னு சொல்றாராமே. இன்ட்ரெஸ்டிங். கெஸ்ட் வந்துட்டாங்க, நம்ம ஸ்பீக்கர் சரி. வந்துட்டாங்க. வணக்கம், வாங்க சுபாஷினி. சுரேஷ்னி மேடம் வணக்கம். வராங்க வராங்க, நான் வரலையா இல்லையா? இணைஞ்சிட்டாங்க. பட் இந்தியாவில் மேஜர் சிட்டியில இருந்து சான் பிரான்சிஸ்கோ நான் ஸ்டாப் ஃப்ளைட் ஒன்று இருக்குது. 4 லேடி பைலட்ஸ் எடுக்கிறாங்க. அதை ஆஹா. நான் என்ன ஸ்டாப் ஃப்ளைட்டா 20 ஹவர்ஸ். மாலதி என்ன சொன்ன? லதாவை பேசுறேன் நாங்க ஏதோ ஒரு 5 minutes. அப்புறம் பிறகு லதா லேட். நம்ம கரெக்டா 45 மினிட்ஸ் இல்ல ஒரு half an hour டிஸ்கஷன் வச்சோம். half an hour மேல நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். முன்னாடியே ஆரம்பிச்சோம். எல்லாரும் நான் ஒரு 4 பேர் பேசலாம்னு நினைச்சேன். நிறைய பேர் பேசணும். மகிழ்ச்சி. அது வரைக்கும் நான் வய தரல. இன்னொரு நாள் இங்க கலந்துரையாடல் வைக்கிறீங்க. லதாவுக்கு ஒரு ஃபுல் டே வேணும் சார். லதா போயிட்டு வந்துருக்கிற ஊருக்கு ஒரு ஃபுல் டே வேணும். அவங்க அதுதான் எழுதிட்டே வராங்கல்ல, லதா எழுதுறாங்கல்ல மனச்சாரம்ல. இப்ப 2வது இது அவங்களுக்கு ஜப்பான் ட்ரிப் வந்திருக்கு, பாத்ரூம். அதுக்கப்புறம் நான் தாய்லாந்து போயிட்டு அபிஷியலா சார்? ஆ இது வரைக்கும் பேசுனதெல்லாம் அபிஷியலா சார்? நம்ம ப்ரோக்ராமோட எக்ஸ்டெண்டட் ப்ரோக்ராம் அது. எக்ஸ்டெண்டட் முன்னாடி இல்ல ரெக்கார்டான்னு கேக்குறேன். அது தனியா கட் பண்ணிடுவோம் நம்ம. அது தனியா நம்ம வந்து அந்த நேரம் காலையில இருந்து இருந்த 7 மணிக்கு எப்பயுமே தொடங்குறதுனால நம்ம ஒரு டிஸ்கஷன் வச்சோம். நம்மளோட பயண அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. சுபா வந்துட்டீங்களா? சுபாஷினி வந்தாங்க, எங்க காணும்? டீச்சர் பேசட்டும். போயிட்டாங்க. அப்ப லதா டீச்சர் பேச விடுங்க. மணி ஆயிடுச்சு. அவங்க நம்ம பேசிட்டு இருந்தனால தப்பான இதுக்குள்ள வந்துட்டோம்னு வெளியே போயிட்டாங்கன்னு தெரியல. இல்ல சும்மா சொல்றேன் சார். உணவை பத்தி பேசிடுவாங்க. லதா மேடம் பேசுனா கசகசா அல்வா. நாளை வந்து பட்டிமன்றம் எல்லாரும் வந்துருங்க. நாளைக்கு தனியா வச்சுக்கலாம் சார். என்னோட மொத்த அனுபவத்தையும் வேணா சொல்றேன். வேரியஸ் கண்ட்ரிஸ். ஆமா, அது ஒரு நாள் தனியா வச்சுக்கோ. இன்னொரு முறை நம்ம ஒவ்வொருத்தரோட அனுபவம் ஒரு நாள் கலந்துரையாடல வச்சுக்கோ. அப்போ எல்லாரும் பேசுவோம். நம்ம அதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்கோ. சுபாஷினி வாங்க, வந்துட்டு